சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் கூடுதல் ஆணையர் சங்கர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவினர் மற்றும் 3 பேர் கொண்ட தொல்லியல் துறை அதிகாரிகள் சட்டவிரோத கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசிரி. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆலயத்தில் அறநிலையத்துறையின் சார்பாக தற்பொழுது நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் குழு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆய்வு செய்ய வந்துள்ளார்கள். காலையில் ஆய்வு செய்வதற்கு கடிதம் கொடுத்த பொழுது செக்ரட்டரி ஊரில் இல்லாததால் தற்பொழுது ஆய்வு செய்ய முடியாது என்று கூறி அறநிலையத்துறையினை வெளியேற்றினார்கள். பின்பு அறநிலையத்துறையுடைய அதிகாரி சங்கர் IAS அதிகாரி அவர்கள் துணையுடன் சுமார் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினுடன் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் 4 கோபுரத்திலும் உள்ள எங்கெங்கே கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை முழுவதாக ஆய்வு செய்தார்கள். அவர்களுடைய ஆய்வில் எந்த விதமான ஆட்களையும் தெரிவிக்காமல் சிதம்பரம் நடராஜர் ஆலய தீட்சர்கள் கூடவே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையடுத்து கோவிலில் இருந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கூடுதல் ஆணையர் சங்கர் தலைமையில் 3 பேர் கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் 3 பேர் கொண்ட தொல்லியல் துறை அதிகாரிகள் கட்டுமானத்தை சட்டவிரோதமாக செய்யப்பட்டதை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது சிதம்பரம் தில்லையம்மன் கோவிலில் ஆய்வு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆய்வு முடிவடையவில்லை. விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.